வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். சொன்ன மாதிரியே கொல்லம் பீச்சுக்கு வந்துட்டேன்னா கரெக்டாக ஓப்பனிங்கே நான் நேற்று சொன்ன மாதிரியே ஓப்பனிங் வந்து கொல்லம் பீச்சில் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கரெக்டாக சொன்ன மாதிரி வந்துட்டேன். என்ன நினச்சேன்னாங்க, நேற்று ஃபுல்லாக வந்து வால்கன் லிஃப்டாகி வந்துட்டு நேற்று நைட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல தூங்கியிருந்தேன். சரியான இது இங்கே வரைக்கும் தான் காற்றடிக்குது, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் காற்றடிக்காதா பீச்சு காற்று. ஸோ அதனால் சரியான கொசுக்கடி, நேற்றும் சரியான கொசுக்கடி. அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ தூங்கிட்டேன். அப்படியே காலையில் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஷார்ட்டே உங்களுக்கு வந்து இந்த கொல்லம் பீச்சோட ஷார்ட்டு காட்டிட்டு தான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு இந்த கொல்லம் பீச்சோட ரைட்டு லெஃப்ட்டு சென்ட்ரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்றைக்கே திருவனந்தபுரம் பீச் போயிட்டும் அங்கேயும் ஒரு வியூ பார்த்துட்டோம்னா இன்றைக்கி டே முடிஞ்சு 23rd டே. இன்றைக்கி மேக்ஸிமம் இந்த கேரளா ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு வழியாக இன்றைக்கோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேரளாவோட லாஸ்ட் என்ன ஊர் இருக்கோ அதையும் போய் பார்த்துட்டு நேராக நாகர்கோவில் போயிடுவோம். நாளைக்கு நாகர்கோவில் போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். சேம் வந்து இன்றைக்கி ஜஸ்ட்டு இந்த வியூ மட்டும் பார்த்துருவோம். வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். திருவனந்தபுரம் கிளம்புவோம். கேரளாவோட மெயின் சிட்டி திருவனந்தபுரம் அடுத்து தான் போகிறோம். போயிட்டு வியூ பார்த்துட்டு அந்த திருவனந்தபுரம் பீச்சிலே வந்து அந்த அவுட்லைன் பீச்சிலே வந்து இன்றைக்கி வீடியோ முடிச்சிருவோம். இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு. எந்த லிஃப்ட்டும் கிடைக்கலங்க, அதனால் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். பஸ்ஸில் போவோம். ஒரு வழியாக உட்காந்தாச்சு, விண்டோ சீட் கிடச்சிருச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். திருவனந்தபுரம் வந்து இறங்கிட்டேங்க. அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ தான் வர்றேன். என்னென்னா, இந்த திருவனந்தபுரத்தோட ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து 1795 வந்து இந்த சிட்டியை வந்து இந்த திருவனந்தபுரம் சிட்டியை வந்து கேபிட்டல் சிட்டியாக மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, மியூசியம் இருக்குது, பேலஸ் இருக்குது. சேம் வந்து திருவனந்தபுரம் சொன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, பத்மநாப சுவாமி டெம்பிள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது. நாளைக்கு சேம் அதையும் கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. நாளைக்கு கவர் பண்ணிவிட்டு சேம் நம்ம நாகர்கோவில் போயிட்டு அங்கேயும் சில விஷயங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நம்ம மதுரைக்கு போக வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போங்க. நாளைக்கு தான் ஒரு வெளிச்சமாக இருக்கும். நன்றி.